بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله أكثر الذكر هادم اللذات. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால், கருணையால், கிருபையால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை துவங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவக்கம் நல்லதொரு துவக்கமாக இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கும் எனக்கும் இறையச்சத்தை ஆரம்பத்தில் உபதேசித்தவனாக மரணிக்கும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று வசியத்து செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, மரணப்பிடியில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு 3 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தொடராக ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிற தலைப்பும் கூட. காரணம் என்னவென்றால், உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த இசமாக இருந்தாலும் சரி, வாழுகிற காலத்தில் அவர்களை பண்படுத்துவதற்காக, நன்னெறிப்படுத்துவதற்காக, வாழ்வியலை சொல்லிக் கொடுப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக அந்த மதங்கள் அவர்களை பயிற்றுவிக்கும். இஸ்லாத்தில் மட்டும்தான் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற செய்திகள், மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை, இதை பற்றி மிக துல்லியமாக, மிக நுட்பமாக பேசுகிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும் சரி, அவருடைய பயோகிராஃபி எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, அவர் எப்போ பிறந்தாரு, என்ன படிச்சாரு, எப்போ வாழ்க்கையில சந்தோஷமான காலங்களை கடந்தார், எப்போ அவர் ஒரு மென்டரா மாறினாரு, பெரிய பணக்காரராக மாறினாரு, சமூகத்திற்கு சமூக சேவகம் செய்யக்கூடிய நபராக மாறினார். இப்படி ஒரு நபருடைய பயோகிராஃபி எடுத்து படிச்சீங்கன்னா, எது வரைக்கும் அந்த பயோகிராஃபி போய் சேரும்? அவருடைய மரணம் வரைக்கும் தான். அந்த நாளோட அவருடைய பயோகிராஃபி முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்ன செய்ய முடியாது? நீங்க அவருடைய வரலாற்றில் எதையுமே தேட முடியாது. அவருடைய முன்னாள் வாழ்க்கையில் செய்த விஷயங்களுடைய நலவுகளை பின்னாடி பார்க்கலாம். ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு, ஏழைகளுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டி கொடுத்தாரு, என்ன செய்யலாம், அதெல்லாம் பேச முடியுமே தவிர அவருடைய மரணத்தை பற்றி உண்டான செய்தியாக பேச முடியுமான்னு கேட்டா எதுவும் பேச முடியாது. ஏன்? தெரியாது. அதை பற்றி எந்த மார்க்கமும் எந்த மதமுமே சொல்லல. இஸ்லாம் மட்டும்தான் மனித வாழ்க்கையினுடைய அனைத்தையுமே சொல்லும். இஸ்லாம் எப்படி குர்ஆன் ஒரு மனிதனுடைய பிறப்பை பற்றி பேசுகிறதோ, அதில் இருக்கிற அறிவியல் உண்மைகளை பேசுகிறதோ, படைப்பாளருடைய ஆற்றலை பேசுகிறதோ, அதே போல அவன் இளம் வயதில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இஸ்லாம் பேசும். அவன் முதிய வயதை அடைந்த பிறகு இருக்கிற நிகழ்வையும் இஸ்லாம் பேசும். அவன் தள்ளாத வயதில் இருக்கிற விஷயத்தை இஸ்லாம் பேசும்.
அவன் மரணப்படுக்கை எழுதுகிற விஷயத்தை இஸ்லாம் பேசும். மரணத்தினுடைய நாளை பற்றி இஸ்லாம் பேசும். மரணத்திற்கு பிறகு இருக்கிற நிகழ்வுகளை பற்றி இஸ்லாம் பேசும். மரணத்திற்கு பிறகு இருக்கிற தொடர்புகளை பற்றி இஸ்லாம் பேசும். அவருக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில் இருக்கிற தொடர்புகளை இஸ்லாம் பேசும். அவர் மரணித்த பிறகு அவர் கவனிட்டு கொண்டு செல்லப்படுவதை இஸ்லாம் பேசும். அவருடைய அடக்கத்தை பற்றி இஸ்லாம் பேசும். அவருடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் பேசும். அவருடைய மன்னருடைய நிகழ்வுகளை பற்றி இஸ்லாம் துல்லியமாக பேசும். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகளை மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மக்களை பக்குவப்படுத்தல. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்திகளை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்த தோழர்களுக்கு ஒவ்வொரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படித்திருக்கிற நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தை பற்றி படிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லோரும் படித்திருப்போம். அந்த வாழ்க்கையினுடைய அந்த மரணத்தினுடைய கடைசி விழுமியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 10 நாட்கள், கடைசி 3 நாட்கள், கடைசி நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துடைய அந்த நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த வார்த்தையை பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில் வந்து மரணித்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை எங்கே சென்றது, இப்படி எல்லா செய்திகளுமே பதிவுகளாக இருக்கிறது, ரெக்கார்டாக இருக்கிறது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். இஸ்லாம் இவ்வளவு துல்லியமாக மனித வாழ்க்கையை பற்றி பேசும். அப்ப இந்த உலகத்துல வாழ்க்கையை பற்றி கொடுக்கிற பயிற்சி இருக்கு இல்லையா, அதுல எது சக்சஸ் எது ஃபெயிலியர் சொல்லிட முடியும். அப்படிதானே? ஒரு நபருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இவருடைய வாழ்க்கை அது சக்சஸ் ஆன வாழ்க்கையா அல்லது ஃபெயிலியரான வாழ்க்கையா செய்ய முடியும், ஈஸியா அனலைஸ் பண்ணிட முடியும். ஆனால் மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை சக்சஸா ஃபெயிலியரா என்பதை செய்ய முடியாது, யாராலும் அனுமதிக்க முடியாது, யாராலும் அனுமதிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமான நிறைய தகவல்களை இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரணம் என்பது அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனை ஆக புரட்டி போடுகிற விஷயம்தான் மரணம் என்பது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவது எல்லா மரணத்திற்கும் ஒரே வழி கிடையாது. மரணத்தினுடைய வேதனைகளில் மரணத்தினுடைய வழிகளில் வித்தியாசம் உண்டு. எங்கேயோ மரணித்த ஒரு நபருடைய செய்தியை நான் பார்க்கும்போது அது சாதாரண நியூஸ், ஒரு சாதாரண செய்தி, அது அப்படின்னு சொல்லுவோம், கேட்டு பார்த்து அனுதாபப்பட்டு கடந்து போயிடும். அதே மரணத்தினுடைய செய்தி நான் படிக்கிற நேரத்துல அது நம்முடைய ஊரை சார்ந்த செய்தியாக இருந்தால் அது கொஞ்சம் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யும், நம்ம ஊர்ல ஒரு மூத்தா இருக்கு பாரு, நம்ம ஊர் ஒரு மூத்தா இருக்கு பாருன்னு சொல்லு. அதே மரணித்த நபர் நமக்கு தெரிந்த நபராக இருந்தால் இவர மூத்து ஒரு நல்ல எனக்கு தெரியுமே. அதே நபர் நம்ம வீட்டுடைய அதே அந்த ரோட்ல போகக்கூடிய நபராக இருந்தால் இவர் நம்ம ஏரியில தான் இருக்கிறாரு. அதே நபர் நாம் தொழுகிற பள்ளிவாசலில் 5 ஆள் தொழுகக்கூடிய தொழுகையாளியாக இருந்தால் இவர் மூத்தாயிட்டாரு, 5 நேரம் தொழுவாரே, அவருதான் வலது பக்கம் லாசம் உட்கார்ந்து பாருன்னு சொல்லி ஒருத்தரை அடையாளப்படுத்தி சொல்லுவோமா இல்லையா? அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு. அதே மரணம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தாக்கம் வேறு. அதே அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு. அதே மரணம் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிறார், அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு. அது நம்முடைய இரத்த பந்தங்களாக இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு. நம்முடைய தாயோ, நம்முடைய தந்தையோ, நம்முடைய சகோதர சகோதரியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய மனைவியோ இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தில் மீளாத தாங்க முடியாத ஒரு வலுவாக இருக்கும். இந்த உலகத்துல மரண செய்தி என்பது பொதுவாக இருந்தாலும் அது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் பொதுவானதல்ல, அது பொதுவானதல்ல. மரணத்திற்கு மரணம் அது வித்தியாசப்படும், உணர்வலைகள் அது வித்தியாசப்படுத்தும். சில நேரங்கள் நம்மை வளப்படுத்தும், சில நேரங்கள் நம்ம இது மூலமாக்கும். நம்மள ஒன்னும் செய்ய முடியாம நம்ம என்ன செய்யும், ஒரு கட்டத்துல தள்ளவும் செய்யும். இப்படி உலகத்தில் மரணங்கள் ஏற்படுத்துகிற தாக்கத்தில் நிறைய பாகுபாடு உண்டு, நிறைய வித்தியாசங்கள் உண்டு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இந்த சமூகத்திற்கு சொல்லாமல் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றி இந்த சமூகத்திற்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தை அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத். அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத் மரணித்தவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. யாரெல்லாம் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்லது. உங்களுடைய முன்னோர்களாக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நீங்கள் கண்ணில் பார்க்காத யாரை பற்றி நீங்கள் காதில் கேட்கவில்லையோ அவர்களை பற்றி அவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல இது. அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நல்ல திடகாத்திரமாக, நல்ல ஆரோக்கியமாக இருக்க, நல்ல புத்தி சுவாதீனம் இருக்கிற, நல்ல உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கிற மனிதர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத். உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற அந்த மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நிறைய பயிற்சிகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திலிருந்தே சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. தனக்கு பிறகு இந்த சமூகத்தில் ஏதாவது வழிகளில் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம். தனக்கு பிறகு இந்த சமூகத்தில் ஒற்றுமையின்மை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம். தனக்கு பிறகு இந்த சமூகம் உலகத்தின் மீது இருக்கிற ஆசையின் பக்கம் ஓடி விடுவார்களோ என்ற பயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஓரம் இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துடைய சமிக்கைகளை இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சொன்னாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்ந்து இருக்கிற முஆத் இப்னு ஜபல் அல்லாஹ்வுடைய தூதருடைய பயணத்தோழராக பல நேரங்களில் ஈடுபட்டிருந்த நபர் தான் முஆத் இப்னு ஜபல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பயணத்துக்கு போவதாக இருந்தால் கைத்தறியாக அவரை பயன்படுத்திக் கொள்வார். கூட்டிட்டு வருவாங்க. அந்த முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கும் பொழுது ரசூல் என்ன செய்றாங்க? அவரை வாகனத்தில் அமர்த்தி விட்டு, ஒட்டகத்தில் அமர்த்தி விட்டு ரசூல் என்ன செய்யறாங்க? கழிவாட்டை பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்படியே போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆத், நீங்க போய் திரும்பி வரும்போது மேபி நான் இல்லாம இருக்கலாம். நீங்க போய் திரும்ப வரும் பொழுது சில நேரம் நீங்க பார்க்க முடியாம போகலாம் அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். அவர் சொல்றாரு, நான் அந்த இடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வார்த்தை எனக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, எனக்கு பெரிய சங்கடமா இருந்துச்சுன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயதில் சொன்னாங்க, இதற்கு பிறகு நான் இங்கு உரை நிகழ்த்த முடியுமா என்ன எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை பற்றி உண்டான பல சமிக்கைகளை இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மரணம் இந்த சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன். அதுவரை நல்ல இயங்கிக் கொண்டிருந்தவர் தன்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய இழப்புக்கு பிறகு இயங்க முடியாமல் போன வரலாறுகள் உண்டு. பிரிவை தாங்க முடியாமல். நான் பார்த்த நபர் வெளிநாட்டில் இருந்தாரு, வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, வேலை செய்ய முடியாம வேலையை விட்டார். உள்ள வந்தாரு, உள்நாட்டுக்கு வந்தாரு. அடிக்கடி என்ன செய்வாரு? தாயுடைய அந்த மையவாடியிலே போய் சென்று பார்த்து வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் ஒரு பெரும் தடுமாற்றத்தில் இருந்தார். மனித வாழ்க்கையில் மரணங்கள் இப்படி பல விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மரணம் என்பது சாதாரண விஷயங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையை மரணித்தவர்களுக்கு சொல்லாமல் உயிரோடு வாழுகிற மனிதர்களுக்கு சொன்னார்கள். அந்த மரணத்திற்காக வேண்டி நீங்கள் எப்படி தயாரிப்போடு இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த கேள்வியை பல உரைகளில் இந்த மேடைகள் வைத்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். திடீர்னு மரணம் ஏற்பட்டால் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக நீங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை பொதுப்படையாக கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் அதை கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு உதாரணம் சொன்னாங்க.
பிதாயா நிஹாயாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்காக வேண்டி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அவருடைய மரணத்தை எடுப்பதற்காக மலக்குல் மௌத் என்ன செஞ்சாங்க, வர்றாங்க. வந்து தாவூத் கேட்கிறாங்க, நீங்க தானே தாவூத்? ஆமா. அவர் கேட்கிற, நீங்க யாரு? நான் மலக்குல் மௌத். அவர் இவர் தான் மலக்குல் மௌத்ங்கிறத உறுதிப்படுத்துறார். உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் தாவூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் நோன்பு நமக்கு வைக்கிறோமா இல்லையா, இந்த நோன்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உதாரணமா சொன்னாங்க, சௌமு தாவூத். வேலை செய்யணும் தான் எது மாதிரி வேலை செய்யணும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதிரி வேலை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் உதாரணம் சொன்ன நபி அது. அந்த நபி மலக்குல் மௌத் இடத்தில் நடந்த உரையாடலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சரியா சொல்றாங்க. வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிதாயா நிஹாயாவில். அவர் கேட்கிறாங்க, நீங்க தானே தாவூத்? ஆமா. எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல அவர் சில அடையாளங்கள் என்ன சொல்றார், உங்களுக்கு அவகாசம் வந்து விட்டது வாங்க அப்படின்னு கேட்போம். அவர் சொன்னார், நான் இன்னும் ரெடி ஆகல. யாரு சொல்றது, நான் இன்னும் ரெடி ஆகலையே, இன்னும் திடுதுப்புல வந்துட்டீங்களே, திடுதுப்புல வந்துட்டீங்களே, நான் இன்னும் ரெடி ஆகலையே. சொல்வது யார், ஒரு நபி. அழகான ஒரு கேள்வி கேட்கிறாங்க மலக்குல் மௌத். ஏப்பா உன் பக்கத்து வீட்டு இருந்தால் இருந்தாரு இல்லையா, அவர் எங்கப்பா? செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆமா, உன் சொந்தக்காரங்க தான் இருந்தார், அவர் எங்கப்பா? அவரு இறந்து போயிட்டாரு. அப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி இத்தனை பேர் இறந்து போய் கூட ரெடியாகவே கேட்டாரு. உன் கண்ணுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் இறந்து போறாங்களே, நீ இன்னும் ரெடியாக? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இதே கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன பதில் உண்டு? கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலான்ல இல்லையே, நம் குடும்ப உறவுகளின் பெயர் இப்ப இல்லையே. சரி, இல்லாத விஷயத்த ஓகே, அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்பது உத்தரவாதம் இருக்கா? அந்த உத்தரவாதம் யாரு கொடுத்தா? மரணம் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கங்களை, திடுக்கங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சென்றாவது சந்தேகம் கிடையாது. அது ஏற்படுத்தும். அதான் குர்ஆன் திட்டமாக அதை சொல்லுகிறது. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், அல்லாஹ் இப்படி கேட்கிறாரு பாருங்க. ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது, உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது, வஅன்தும் ஹீனைஇதின் தன்துரூன், நீங்க கண்ணால பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த மலக் ஒரு நபருடைய, ஒரு ஆன்மாவுடைய அவருடைய உயிரை பிடுங்குவதற்காக வந்திருக்கிற மலக்கு சொல்லுகிற செய்தி, நான் உசுரை கையில வாங்கும் பொழுது நீங்க கண்ணெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. உயிர் கைப்பற்றப்படும் பொழுது உங்களுக்கு அது கண்ணு தெரியாது. நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட நாங்கள் சமீபத்தில் இருப்போம். வாப்பாவுடைய மௌத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களா இல்லையா? சொந்தக்காரங்கள்லாம் உட்கார்ந்து அழுகுறாங்களா இல்லையா? மையத்தை வீட்டுல படுக்க வச்சு அடிக்கடி போட்டு கவனிட்டு எல்லாரும் வரும்போது அப்படி தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப எவ்வளவு நெருக்கமா நீங்க இருப்பீங்க? அதான் நான் கேட்கிறேன், எவ்வளவு பக்கத்துல இருப்பீங்க? யாராவது வந்தா மேல போட்டுக்கிற கஃனை தூக்கி காட்டுகிற அளவுக்கு நெருக்கத்தில் நான் இருப்பேன். அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட தான் மலக்குகள் கேட்பாங்க, நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், அவரிடத்துல உங்களை விட நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துப்சிரூன், உங்களால பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு கால் இல்லை என்று நீங்கள் அதை மறுப்பதாக இருந்தால், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்க இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, உயிரெல்லாம் பிடுங்கப்படுவது கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணு இங்க நடக்கல, இயற்கையாக ஏற்பட்டதான் என்று சொல்லி உங்களில் யாராவது மறுப்பதாக இருந்தால், அல்லாஹ் கேட்கிற கேள்வி பாருங்க, தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன், நான் எடுத்துட்டு போன உயிரை திரும்ப கேட்டு வாங்கிட்டு வருவோம், திரும்ப கேட்டு வாங்கிட்டு வருவோம். யாரும் அதை மறுக்க முடியாது என்ற செய்தியை குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது. யோசிக்க நாம் கடமை கொண்டிருக்கிறோம்.
மரணம் ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை உங்களுக்கு உதாரணத்தில் உணர்த்துவதாக இருந்தால் நிறைய வரலாறுகள் உண்டு. வெறும் நாம் இதை பேசுவதாக இருந்தால் இஹ்திலால், மரணப்படுக்கையில் படுத்திருந்தவர் சொன்ன செய்தி என்ன என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தொகுப்புண்டு. எல்லா தொகுப்பையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் உதாரணத்திற்கு ஒரே ஒரு சஹாபியுடைய வரலாறு, அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் வைத்து பேசிய வார்த்தைகள் நமக்கு உதாரணத்திற்கு போதுமானதாக இருக்கும். மரணப்படுக்கையினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும், உயிர் நம்முடைய தொண்டைக்குழியை அடையும் பொழுது எப்படி இருக்கும், உயிர் நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படும் பொழுது உங்களுடைய உடலில் ஏற்படுகிற மாற்றம் என்ன என்பதை எல்லாம் இந்த ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரே ஒரு மரணப்படுக்கையில் நடந்த நிகழ்வை அவர் விவரிக்கிற வார்த்தைகள் நமக்கு போதுமானது. அது எவ்வளவு பெரிய வழியை தரக்கூடிய, வேதனையை தரக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொள்வதற்கு. யார் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்? அம்ர் இப்னு ஆஸ். இஸ்லாமிய வரலாற்றில் அதி புத்திசாலி சொல்லுவாங்களா இல்லையா, அவ்வளவு பெரிய புத்திசாலி, நிறைய கான்டாக்ட்ஸ்களுக்கு சொந்தக்காரர், தர்க்க ரீதியாக பேசுவதில் ஆக வித்தகர். அவர் பேசினார்னா பேச்சு அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் சமூகத்திற்கு மத்தியில் தாவா பிரச்சாரம் செஞ்சாங்களா இல்லையா? அன்றைக்கு ஒரு கூட்டம் ஜாபிர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையில் நஜ்ஜாஷி மன்னர் அபிஷியாவுக்கு போனாங்களா இல்லையா? அந்த குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, என்ன தைரியம் உங்களுக்கு, நம்ம இங்க இருந்தா அவங்களை கஷ்டப்படுத்துவோம், அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு போற வளர்க்க அவங்க தைரியம் வந்துருச்சா? அவங்கள போய் அப்படியே கொத்தோட தூக்கிட்டு வரணும். இதான் டாஸ்க். ஒரு 7-8 பேர் போனாங்க, அவங்கள அப்படியே அலேக்க தூக்கிட்டு வரணும். எப்படி தூக்கிட்டு வர்றது அவங்களுடைய டாஸ்க். பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரு சரியா வருவா, பேசி முடிக்கிறாங்க, கூப்பிட அப்துல் நாசர். ஏன்னா அவர் தான் நஜ்ஜாஷி மன்னரோடு நல்ல நெருக்கமான உறவில் இருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் பேசினால் நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்ய மாட்டாரு, தட்ட மாட்டாரு. அவர் சொன்ன உடனே ஒத்துக்குவார். நீங்க அம்ர் இப்னு ஆஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர வைத்து ஒட்டுமொத்த குறைஷி தலைவர்கள் பேசி முடிஞ்சது என்னன்னா, அவங்க 7 பேர் சொல்லிட்டாங்க, போவார், அதுதான் உங்களோட வேலை, போங்கன்னா நேரா போனாரு, அவர் பேசினாரு, அது நடக்கல, அதுதான் விஷயம். ஆனா எதற்கு இந்த செய்தியை சொல்கிறார் என்றால், ராஜ ரீதியான உறவுகளில் கூட ஒரு நாட்டினுடைய மன்னரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிற அளவுக்கு அம்ர் இப்னு ஆஸ் மிகப்பெரிய ஆதரவிட்டாராக இருந்தார். நல்ல ஒரு வியாபாரி, நல்ல ஒரு பிசினஸ், அதை தாண்டி அவர் நல்ல பேசுவார், நிறைய நட்புகளை வைத்திருந்தார். அந்த அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய மரணப்படுக்கையில் இந்த இஹ்திலால் ஹதீஸிலே வருகிறது, அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் வைத்து சக்கராத்தில் மௌத்தில் வைத்து, கடைசி கட்டத்தில் வைத்து நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார். ரொம்ப நேரம் அழுகிறாரு. அந்த அழுகையை பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, ரொம்ப நேரம் அழுகிறார். அதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அவர் ஒரு புத்திசாலி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளர்ப்பில் இருந்த அப்துல்லாக்கள் ஒரு முக்கியமான அப்துல்லா தான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். அவர் என்ன செய்யறாரு, பக்கத்துல இருக்காங்க, பாப்பா எதுக்கு இப்படி அழுகுறீங்க, எதுக்கு இப்படி அழுகுறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்ட நபர்கள் ஒரு நபர் நீங்க, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பாப்பா இப்படி உட்கார்ந்து அழுகுறீங்க, ரசூலுல்லாஹே சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான தோழர் நீங்க, உங்களுக்கு ஏன் இப்படி அழுக வருது அப்படின்னு. அப்ப அவர் தன் அழுகைக்கு உண்டான காரணத்தை சொல்றார். நானே நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா, அது கூட காரணம் இருக்கு, அது கூட காரணம் இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு யோசிக்க தோணுது, நான் ஒவ்வொரு கட்டங்களாக கடந்து வரும் பொழுது அல்லாஹ் என் ரூஹ அன்றைக்கு எடுத்துதான் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி இந்த கட்டங்களை எல்லாம் கடந்து வந்து ஈட்டிக்கிறான். இப்ப சொல்றாரு, முதல் கட்டம் என்னவென்றால்,
எனக்கு இந்த உலகத்திலேயே ஆக வெறுப்புக்குரிய மனிதராக யார் இருந்தாலும் முகமது தான். இந்த உலகத்தில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று மிக மூர்க்கத்தனமாக அலைந்தவர்கள் நானும் ஒருவன். அவரை சும்மா விடக்கூடாதுங்கிறத நான் என்ன செஞ்சேன், கண்களை கட்டிட்டு இருந்தேன். ஆக வெறுப்புக்குரிய மனிதராக இருந்தார் அம்ர் இப்னு ஆஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அம்ர் இப்னு ஆஸ், ஒரு கால் நான் அப்பொழுது மரணித்திருந்தால் அல்லாஹ் எனக்கு கட்டாயம் நரகத்தை தான் கொடுத்திருப்பான். அதற்கு அடுத்தது என்னுடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது பரிணாமம், இரண்டாவது கட்டம். என் வாழ்க்கை இரண்டாவது கட்டம் என்னன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அதில் கூட சும்மா இல்லை, சும்மா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதே. நான் ரசூலாட்ட போனேன், எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாம்ல என்ன எனக்கு புரிஞ்சிச்சு. ரசூலா கையை நீட்டி என்ன செஞ்சாங்க, பையத்து செய்ய சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி பையத்து செய்வதற்கு முன்பாக வெச்ச கையை வெளியெடுத்தேன், வெச்ச கையை வெளியெடுத்தேன். சொல்றாரு, ஏன் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நிபந்தனை உண்டு, அந்த நிபந்தனை ஒரு நிபந்தனை உண்டு, அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன கண்டிஷன் உங்களுக்கு அதை சொல்லுங்க. பாருங்க, நான் நீங்க சொன்ன எல்லாம் எனக்கு பிடிச்சது, நீங்க சொல்ல இஸ்லாமிய கொள்கை எனக்கு பிடித்தது, நீங்க சொல்லுகிற ஆன்மீக நெறிமுறைகள் எனக்கு பிடித்தது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவங்கள் எனக்கு பிடித்தது, கடவுள் கோட்பாடு எனக்கு பிடித்திருக்கிறது, ஒழுக்க ரீதியான விழுமைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்னுடைய பாஸ்ட் ரொம்ப மோசம். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், நிறைய ஏமாத்திருக்கேன், நிறைய அநியாயம் செஞ்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று உத்தரவாதம் நீங்கள் தந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இல்லாட்டி யோசிக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதாங்க, உங்களுக்கு தெரியாதா, அல் இஸ்லாம் யஹ்திமுமாக. யாராவது ஒருத்தர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு முன்பாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா பாவங்களையும் அல்ல அழிப்பிடித்து விடுவான், ஒண்ணும் இல்லாமக்கிடுவான். அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி நீங்க இஸ்லாத்துக்குள்ளே வருவீங்க, உங்களுக்கு தெரியாதா இது? அல் ஹிஜ்ரத் தஹ்திமுமாக. யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன்று இஸ்லாத்திற்காக வேண்டிய ஹிஜ்ரத்தை செய்தால் அவங்களுடைய முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? அல் ஹஜ் யஹ்திமுமாக கப்லஹு. ஹஜ் செஞ்சு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி எல்லாம் சொல்றாங்க. அப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து என்னுடைய இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தமான நபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விட இந்த உலகத்தில் எனக்கு யாரும் பிடிச்சவங்களே கிடையாது. எனக்கு எவ்வளவு ரசூலுல்லாஹ் பிடிக்கும் தெரியுமா? யாராவது என்கிட்ட வந்து, எப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தோடு முகம்மதோடு சேர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்களா இல்லையா, உங்க நபி எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் எனக்கு வரைஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்? ரசூல்லா கூடயே பேசிட்டு இருக்கிற, ரசூல்லாவை பார்த்திருக்கிற, ரசூல்லா கூட போர்க்களங்களில் கலந்திருக்கிற, ரசூல்லாவோடு பயணங்களில் போய் வந்த, ரசூலுல்லாவுக்கு சபையில் வைத்து ரசூல்லா தொழுகை நடத்தி ரசூல்லா பயான் சொல்லி அதை எல்லாம் கேட்டிருக்கிற உங்களுக்கு ரசூல்லா எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தெரியாதா? சொன்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் மீது தூதர் மீது எனக்கு இருந்த பாசம் இருக்கு இல்லையா, அதனால ரசூல்லாவை நான் முழுசா பார்க்க மாட்டேங்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை நான் முழுவதுமாக பார்க்கவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கண்ணிய ரசூல்லா நான் வச்சிருந்தேன். அதனால ரசூல்லா பத்தி நீங்க டீட்டெயிலா கேட்டா எனக்கு சொல்லவே தெரியாது. நான் ரசூல்லா அவ்வளவு ஃபுல்லா பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய மரியாதையும் இந்த உலகத்தில் நான் ரசூல்லா வந்து வைத்திருந்தேன். நான் இந்த காலத்தில் மரணித்திருந்தால், இந்த சூழலில் நான் மரணித்திருந்தால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் கடந்து நான் இப்போ வந்து என்ன செய்யறேன், மரண தருவாயில் படித்திருக்கிறேன். அப்பதான் சொல்றாரு, இப்ப நான் மரணிப்பதை கை செய்யப்படுகிறேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான், அதிகார வர்க்கத்துக்கு இருந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு தந்திருக்கிற அருளை எல்லாம் இது போன்ற பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து எடுத்துட்டாலும் பயப்படுறான். இப்ப எனக்கு பயமா இருக்குது, நான் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி. இந்த நேரத்தில் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய விசாரணை நிறுத்தப்பட்டால் எனக்கு என்னுடைய நிலை என்ன என்பதில் சந்தேகம் உண்டு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுகிறார். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவருடைய மரண தருவாயில் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம்
இதெல்லாம் கேட்டிருக்கும் பொழுது பக்கத்துல தன் மகன் ஒரு கேள்வி கேட்டார். இதுதான் நம்முடைய தலைப்பினுடைய மிக முக்கியமான தகவல். அப்பா, இதெல்லாம் ஒன்னாக நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கவா அவங்கள்ட்ட கேட்கிறார். எப்போ பாப்பா மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது மகன் கேட்கிற கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கவா? இப்ப சொல்றாரு, கேளுங்க கேளுங்க. அப்பா, நீங்க நல்ல ஹயாத்தாக இருக்கும் பொழுது, நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது அடிக்கடி நீங்க சொல்வீர்கள். என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நல்ல புத்திசாலி தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி தருவாயில் சகராத்துடைய நேரத்தில் ஒரு புத்திசாலிக்கு பக்கத்துல போய் நான் உட்காரணும். அவர்கிட்ட நான் கேட்கணும், இப்ப என்ன உங்களுக்கு நடக்குது? இப்ப நீங்க யார பாக்குறீங்க? இப்ப யார் உங்கள்கிட்ட பேசுறா? இப்ப உங்களை என்ன செய்யறாங்க? உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் இப்ப தெரியுது? நீங்க எதையெல்லாம் பார்த்தீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா, பயமா இருக்குதா? நீங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்கிற செய்திய மரணத்தருவாயில் படுத்திருக்கிற, சகராத்தாவில் படுத்திருக்கிற ஒரு அதிபயங்கரமான புத்திசாலியை நான் பார்க்க வேண்டும். அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர் ஒவ்வொன்னா எனக்கு சொல்லணும், அதை நான் கேட்கணும். நான் சொல்றது புரியுதா? அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய வாழ்நாளில் உயிரோடு இருக்கும் பொழுது இதை கேட்டிருக்கிறாரு. நல்ல யோசிங்க. இந்த கேள்வி ஏன் ஆச்சரியத்திற்குரிய கேள்வியாக மாறுகிறது என்றால், 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு நபருடைய மரணத்துக்கு பிறகு என்னென்ன நடக்குகிறது என்று அறிவியல் ரீதியாக அவனால் சொல்ல முடியாதா? அவருடைய உள்ளத்துல என்ன ஓடுவதில்லை. ஆனால் அடக்கப்பட்ட மையத் எவ்வளவு நேரத்தில் டீகம்போஸ் ஆகும் தெரியுமா இல்லையா? தெரியும். எலும்புகள் எப்ப மக்கி போகும், எப்ப புழு அரிக்கும், எப்ப ரத்தத்துடைய சூடு கம்மியாகும், எப்ப ஹார்ட்டுடைய பம்பிங் ஸ்டாப் ஆகும், எப்ப கிட்னியுடைய கண்டிஷன் ஸ்டாப் ஆகும், எப்ப லிவர் ஸ்டாப் ஆகும், இதெல்லாம் என்னது நேர கணக்குல நீங்க இப்ப என்ன செய்யலாம்? ஜெமினில கேட்கலாம். நீங்க இந்த கேள்வியை கேட்டா அதுக்கு ஒரு வீடியோ என்ன செய்ய எடுத்து போடுறது. இவ்வளவு நேரத்தில் என்ன செய்யும், இறந்தாருன்னு சொன்னா இவ்வளவு நேரத்தில் என்ன செய்யும், அவருடைய உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு என்ன செய்யும், உடம்பு மக்கி போக ஆரம்பிக்கும், புழு அரிக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யும், மேல வந்து புழுக்களை அரிக்க ஆரம்பிச்சு அப்படி என்ன செய்யும், சதை, தோல், சதை, அதுக்கப்புறம் என்னது ரத்தம் எல்லாம் உரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எலும்புகள் மேல என்ன செய்யும். இதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்டால் வந்து சொல்ல முடியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடக்குங்கிற கேள்வி என்ன செய்யறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு அதுவரை அவருக்கு யாருமே பதில் சொல்லல. அவர் எந்த அறிவாரையும் பார்க்கவும் இல்லை, யாருடைய இஹ்திலார்ல போய் உட்காரவும் இல்லை. மகன் ஞாபகப்படுத்துறார், பாப்பா நீங்க அடிக்கடி கேட்பீங்களே, ஞாபகம் இருக்காங்க இருக்கிறார், சொல்லு. எனக்கு தெரிந்து ஆக சிறந்த அறிவாளி என் பார்வையில நீங்க தான், என் பார்வையில நீங்க தான் மிகப்பெரிய புத்திசாலி. நான் உங்களைத்தான் அப்படி பார்க்கிறேன். அப்பா உங்களுக்கு அது கிடைக்க நான் உங்க பக்கத்துல இருக்கிறேன், உங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கிறார். அப்ப உங்களுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப என்ன ஏற்படுது, உங்களுடைய யார் என்ன சொல்றா, நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க, உங்க உடம்புல ஏதாவது வலி ஏற்படுதா, ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப 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 தந்தையை பார்த்து மகன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மகன் இந்த செய்தியை சொல்கிறார். அன்னஹு லம்மா ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் வஃபாத் ஃபகால இப்னு, இந்த கேள்வி கேட்கிறார். ஹத்தா யஸிஃப்லி மா தஜித் அன்த ذلك الرجل فصفني ما تجد, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. இப்ப சொல்றார், فقال يا بني فقال يا بني والله كأن جنبي في تحت, மகனே என் எலும்பெல்லாம் அப்படியே நெருக்குது. மகனை பார்த்து தந்தை சொல்கிற வார்த்தை, மகனே இதோ என் உடம்புல எலும்பெல்லாம் அப்படி ஒண்ணா இருக்குது. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றா, வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதில் மசாக். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அதை அப்படியே ஞாபகப்படுத்துகிறார். இதோ என்ன பேச முடியல,
என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே எனக்கு நெருக்குது அப்படிங்கிறார். அதை கேட்டு மகன் கண்ணீர் விட்டு அழுகிறார். தந்தையுடைய சகராத்துடைய வேதனையை தந்தை விவரிக்கிறார். அந்த விவரத்தை முழுவதுமாக அருகாமையில் அமர்ந்திருந்து விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன ஆகுது இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க என்ன ஆகுது? என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே நெருப்பை நான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்னால மூச்சு முடியலங்கிற, என்னால மூச்சு முடியல. ஊசியினுடைய துவாரத்தினாக மூச்சு விடப்பட்டால் எவ்வளவு சிரமமாக இருக்குமோ அவ்வளவு சிரமத்தையும் அனுபவிக்கிறேன். மரணித்த தந்தைமார்களை ஞாபகத்தில் வையுங்கள். மரணப்படுக்கையில் அமர்ந்திருந்த சகோதரர்களை ஞாபகத்தில் வையுங்கள். மரணித்த தாய்மார்களை ஞாபகத்தில் வையுங்கள். கட்டிய காவல்மாருடைய மரணத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருந்தால் ஞாபகத்தில் வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக மரணிக்கிற பாக்கியத்தை நீங்கள் பார்ப்பதற்கு கிடைத்தால் அதை ஞாபகத்தில் வையுங்கள். இதெல்லாம் நடந்திருக்கும். சொல்றாரு, முடியல, எனக்கு முடிய மாட்டேங்குது, மூச்சு விடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மூச்சு விடுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அந்த மூச்சு விடுவதற்கு ஊசியினுடைய அந்த துவாரத்தில் மூச்சு இழுத்து விட்டால் என்ன சிரமம் இருக்குமோ அந்த சிரமத்தை எல்லாம் நான் உணர்கிறேன். நீ சொல்லி அழுகிறாரு. அழுதுகிட்டே கேட்கிறாரு பக்கத்துல மகன், அப்பா அப்பா அப்படி கேட்கிறாரு. இதோ என்னுடைய உள்ளங்காலிலிருந்து மிக கூர்மையான ஒரு கொக்கியை போட்டு என்னுடைய இரத்த நாளங்கள் அப்படியே இழுத்து வரப்படுகிறது. என் உள்ளங்காலிலிருந்து இரத்த நாளங்கள் அப்படியே நல்ல ஷார்ப்பான கொக்கியை போட்டு அப்படியே என்னுடைய உடலுக்கு உள்ளால் அப்படியே இழுத்து வரப்படுகிறது, இழுத்து வரப்படுகிறது. அப்படியே என் தலைக்கு மேலாக இழுத்து செல்லப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹி அல்-அஸீம். இதை விட இந்த உலகத்தில் ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிள எந்த பிள்ளைக்கும் தந்தை வகுப்பெடுத்திருக்க முடியாது. சக்கராத்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மௌத்தி சக்கராத். சக்கராத்துடைய நேரத்தில் கடுமையான வேதனை இருக்கும். எப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய நெஞ்சில படுத்திருக்கிறாங்க. ஆயிஷா நெஞ்சில படுத்திருக்கிறாங்க. ஆயிஷாவை எல்லாம் சடங்கு விட்டுருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் தான் சொல்ல வந்த பல வார்த்தைகளை வாயால் முணுமுணுப்பார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முணுமுணுப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய காதை ரசூலுல்லாஹுடைய வாய்க்கு பக்கத்தில் வைத்து ரசூலுல்லாஹுடைய முணுமுணுப்பை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தட்டி கொடுத்திருந்தாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி சமிக்கணைகள் தான் தன் கையை வைத்து தட்டி விட்டாங்க. தட்டி விட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இலா ரஃபீக்கில் அலா, இலா ரஃபீக்கில் அலா. ரசூலுல்லாஹுடைய கடைசி வார்த்தை. அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் மேலே உயர்த்தப்பட்டது. மரணம் யாரெல்லாம் அல்லாஹ் ரூஹை எடுக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மரணத்திற்கு அது உதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். மரண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்திருக்கிறாங்க. உம்மு சலமா போன்ற தன்னுடைய மனைவிக்கு போய் பார்த்திருக்கிறாங்க. இப்படி பல நேரங்களில் போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய மரண நேரத்தில் என்ன செய்யும், கண்ணில் அந்த கண் அப்படியே மேலே உயர்த்த மாதிரி பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடி இருக்காங்க. கண்ணை மூடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரூஹ் பிடுங்கப்படும் பொழுது கடைசியாக ரூஹ் எந்த வழியில் பிடுங்கப்படுகிறதோ அதை நோக்கி பார்வை என்ன செய்யிருக்கும். மரணம் சாதாரண நிகழ்வு அல்ல. மரணம் சாதாரண நிகழ்வு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கங்களை அது ஏற்படுத்தும். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எழுதிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் பெருசு இல்லை, நிறைய நோட்டை பார்க்க செஞ்சிருக்கிறாங்க. இதிலும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்திலேயே பிள்ளைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளைகள் இறந்து அந்த பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகளை செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை கடைசியாக ஜைனபுடைய மகன், அவர் என்ன செய்யறாங்க, மூத்தாகிறாங்க. மூத்தாகும் போது சொல்லி அனுப்புறாங்க சக்கராத்துல வைத்து, ரசூலுல்லாஹ் வர சொல்லுங்க, இந்த கணவரை வர சொல்லுங்க. சொல்ல என்னால முடியாது, நான் வரல,
நான் சொல்லுங்க செய்யப்பட்ட அவங்களை பொறுமையா இருக்க சொல்லுங்க, சப்ரு செய்ய சொல்லுங்க. ஏன்? தம் பிள்ளையினுடைய அந்த சக்கராத்துடைய கடைசி கட்டத்தை பார்ப்பதற்கு நபிகளார் விரும்புற. வரலன்னு சொல்லுங்க, நான் பொறுமையா இருக்கேன், ஆனா இறை தூதரை வர சொல்லுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடிதான் ரூஹு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. வர சொல்லுங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த கையில் அந்த குழந்தை என்ன செய்யுது, ஹதீஸிலே வருகிறது, அந்த குழந்தையினுடைய உள்ளம் அப்படியே என்ன செய்யும், அந்த ரூஹு அப்படியே அந்த உள்ளத்திலிருந்து எடுக்கப்படுவது, அந்த ரூஹ் அப்படி சக்தியில் குதிப்பதை போன்ற சத்தம் கேட்கும். மரணப்படுக்கையை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு உயிர் தொண்டைக்குழி அடையும் பொழுது ஒரு கர்வல் ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அது பேர் தான் கருகரா. சக்கராத்துடைய நேரத்தில் அந்த இழுப்பு ஏற்படுகிறது இல்லையா, அந்த சப்தத்தை அந்த குழந்தையிடத்திலிருந்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு தேம்பி அழுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் புதுசல்ல, ஆனா தன் பிள்ளை மரணித்த அந்த மரணத்துடைய செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பார்க்கத்தான் செஞ்சாங்க. மரணம் இந்த உலகத்தில் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லித்தரு. எந்த பாடத்தையும் ஒரு மவுத் நமக்கு சொல்லித்தரல என்று சொன்னா நாம் ஈமானை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அர்த்தம். அல்லாஹ்வையும் நமக்கு இருக்கிற அச்சத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய நாட்களிலும் மரணத்தை அடுத்திருக்கிற சக்கராத்துக்கு பிறகு மரணத்திற்கு அடுத்திருக்கிற அடக்கம் செய்யப்படுதல், சுமந்து கொண்டு போவது, அந்த நேரத்தில் அந்த மையத்திற்கும் இந்த உலகத்திற்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவுகள், அதற்கு பிறகு கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுதல், அடக்கம் செய்யப்பட்டால் அந்த அடக்கத்திற்கு பிறகு நடக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய 2 நாட்களில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.